கடாயில் 3 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்தம் பருப்பு, 1/4 ஸ்பூன் சோம்பு, கொஞ்சமாக ஜீரகம், ஒரு 15 போல் சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அது ஒரு 5 பல் பூண்டு, கொஞ்சமாக பெருங்காயத்தூள், இதெல்லாம் நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டு வதக்கிக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், இதையும் எண்ணெயில் வதக்கிட்டு 2 தக்காளி, பெரிய தக்காளியாக 2 தக்காளி எடுத்து அரைச்சி வச்சுருக்கிறேன், அதையும் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அந்த மசாலாவோட பச்சை வாடை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். அது வதங்குற நேரத்தில் மசாலா அரைச்சிக்கலாம். ஒரு கை தேங்காய் துருவல், 5 பூண்டு, 1/2 ஸ்பூன் சோம்பு, இதையெல்லாம் போட்டு நல்லா அரைச்சி அதுக்கப்புறம் இங்கேயும் மசாலா நல்லா வதங்கிடுச்சு. இப்போ அரைச்சி வச்ச பேஸ்ட்டு போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி குழம்புக்கு தேவையான உப்பு போட்டு இந்த அளவுக்கு இருந்தால் போதும். நல்லா மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே கொதிக்க விடல. இப்போ நல்லா கொதித்து எண்ணெய் தெளிஞ்சு வந்துச்சு. இப்போ முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். நான் இப்படி சின்ன கிண்ணத்தில் தான் எடுத்து வச்சுருக்கேன். சில முட்டை கெட்டு போனாலும் போயிடும், அதனால் இப்படி தனித்தனியாக எடுத்து ஊற்றிக்கலாம். 3 முட்டை ஊற்றிருக்கேன். இப்போ இது கொஞ்சமாக உப்பு போட்டு மிளகுத்தூள் கொஞ்சமாக போட்டுக்கலாம். போட்டு அப்படியே ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சிட்டோம்னா சூப்பரான முட்டை குழம்பு ரெடி. இது சப்பாத்திக்கு, இட்லி, தோசை, சாதத்துக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். பாருங்கள், முட்டையெல்லாம் அப்படியே முழுசாக இருக்கும், நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். கடைசியாக மல்லி இலையும் கருவேப்பிலையும் தூவி இறக்கிட்டிங்கன்னா சூப்பரான உடச்சி ஊற்றின முட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க.